கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 63:16. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். ஏசாயா 63:16. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இங்கே ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுது நம்ம ஏசுவை பற்றி. என்னன்னா, அவர் தான் நம்மளுக்கு பிதாவும், அவர் நம்மளை மீட்கிறவராக இருக்கார். ஆமேன். என்ன விதமான சூழ்நிலை இருந்தோ நம்மளை மீட்டுக்கொள்ள வல்லவர். ஆமேன். பலவீனன்ற ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா, ஏசுப்பா உங்கள் சுகம் தந்து மீட்க வல்லவர். பாவன்ற பிடியில் இருக்கீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தந்து ஏசுப்பா மீட்க வல்லவர். ஆமேன். இந்த மாதிரி என்னென்ன போராட்டத்தில் இருக்கீங்க, எல்லாவற்றும் வந்து ஏசுப்பா நம்மளை மீட்டுக்கொள்வார். ஆமேன். அதனால்தான் சிலுவையில் நம்மளுக்காக பாவத்தையும் சாபத்தையும் நோய்களையும் நம்மளோட கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தார். நம்மளை மீட்டு கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை தரதான். ஆமேன். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை என்னவா இருக்குது, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். ஏசப்பா, இந்த இடத்துலேருந்து என்னை மீட்டுக்கொள்ளுங்க, என் சூழ்நிலை மாறணும்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அவர் மாற்றுவார். ஆமேன். ஏன்னா அவர் நம்ம பிதா, நம்ம அப்பா. அவர் நம்மளுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசமாக கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்களை மீட்டுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.